கேன்சல்னு சொல்றாங்க. 2006 பிரம்மாண்டமான விழாவை நடத்தி எல்லோருக்கும் வீட்டு மனை பட்டா கொடுத்தார்கள். இன்று அந்த பட்டா செல்லாது. ஏனென்றால் கனவு இல்லம் திட்டத்துல அந்த பட்டா செல்லாது என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்படி என்ன, அது என்ன மக்கள் திட்டம்? ஒரு திட்டம் என்று செய்தால் அது தொடர்ந்து வர வேண்டும். இப்போ உங்க அண்ணா அன்புமணி இருக்காரு, அவர் 2004 2009 வரை தான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இந்தியாவில் இருந்தார். அன்றைக்கு அவர் கொண்டு வந்த திட்டம் இன்னி வரைக்கும் ஓடுது. என்ன திட்டம்? 108 ஆம்புலன்ஸ். இன்னை வரைக்கும் அந்த திட்டம் ஓடுது. அவர் அமைச்சராகவே இல்லை. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ஆயிடுச்சு, 16 வருஷம் கூட ஆயிடுச்சு. ஆனா அவர் அமைச்சரா இல்லை. யாராலையுமே அந்த 108 ஆம்புலன்ஸை நிறுத்த முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல திட்டம், மக்களுக்கு பயன்பு உள்ள ஒரு திட்டம் இன்றைக்கு வரை டெல்லியில இருந்து அவரை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது 1350 ஆம்புலன்ஸ் இன்னி வரைக்கும் ஓடுது. 1350 108 ஆம்புலன்ஸ் இன்றைக்கு வரை நம் மக்களுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா அவசரத்துக்கு நீங்க வயிற்று வலி, பிரசவ வலி, வழியில ஏதாவது அடிபட்டுச்சு, குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, வீட்டுல பெரியவங்களுக்கு பிரச்சனைனா முதல்ல நீங்க போன் போடுறது எதுக்கு? 108 ஆம்புலன்ஸ். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு ஆம்புலன்ஸ் இருந்ததா? கிடையவே கிடையாது. எதுக்கு போன் போடுவீங்க? இப்ப 108க்கு. அதுக்கு முன்னாடி எதுல இப்ப என்ன பண்றது தெரியாது, அழுது நிப்பாங்க பொம்பளைங்க. ஐயோ அடிபட்டுச்சே, பிரசவ வலி வந்துருச்சே, யார போய் கூப்பிடுறது, எங்க போய் கூப்பிடுறது? நடுராத்திரியா இருந்தாலும் பெரிய பிரச்சனை. பைக்ல போனோம், டிராக்டர்ல போனோம், மாட்டு வண்டியில போனோம், சைக்கிள்ல போனோம், இப்படிதான் போனோம். இல்லையா, வேற வழி கிடையாது. எல்லார் வீட்லயும் அப்பெல்லாம் கார்லாம் இருக்காது. இப்பயாவது கொஞ்சம் வீட்டுல எல்லாம் கார் வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் மாட்டு வண்டி, டிராக்டரு, சைக்கிள், பைக்கு இதான் இருக்கும். இதுலதான் போவாங்க. வயிற்று வலி வந்தாலோ ஏதாவது உடம்பு முடியலன்னா அருகில் உள்ள மருத்துவமனைக்கு. ஆனா இன்றைக்கு ஒரு நிமிஷம் யோசிக்கிறது இல்லை, ஒரே நம்பர். இப்போ வேற வேற நம்பர் கொடுத்தா போடுவீங்களா? சென்னைக்கு ஒரு நம்பர், ராணிப்பேட்டைக்கு ஒரு நம்பர், டெல்லிக்கு ஒரு நம்பர். நீங்க இந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு போயிருக்கிறீங்க, அங்க ஏதாவது வயிற்று வலி வந்துச்சுன்னா என்ன நம்பர் சொல்வீங்க? கஷ்டம். ஒரு ஊருக்கு ஒரு நம்பர் தர முடியாது. ஆனா அதனால்தான் இந்தியா முழுக்க ஒரே நம்பர் 108 என்ற நம்பரை இந்தியா முழுக்க அறிமுகப்படுத்தியது. நம்மை போன்ற மகளிர் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ஒரே நம்பருக்கு போன் போட்டா ஒரு வண்டி உங்க அவசரத்துக்கு நிக்கணும். இது அமெரிக்காவில் இருக்க சிஸ்டம். 911 ஒரு நம்பர் போட்டால் எல்லா வண்டியும் வருமா எல்லார் வீட்டுக்கும். அதே போன்ற ஒரு திட்டத்தை 108 ஆம்புலன்ஸ் என்ற திட்டத்தை மக்கள் கொடுத்தார். எதுக்காக? அன்புமணி அதை கொண்டு வந்தார், மகளிருக்காகவும் குழந்தைங்களுக்காகவும். அந்த மாதிரி தான் திட்டம் கொண்டு வரணும். நீங்க என்ன ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க, அப்புறம் நீங்க உங்க ஆட்சி போன அப்புறம் அந்த இன்னொரு ஆட்சி வரும்போது அதை தூக்கி போட்டுறாங்க.